வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் சரத் பொன்சேகாவுக்கு பிணை. சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டதாக அனுமா பொன்சேகா தெரிவிப்பு. சத் சிரிப்பாய நிர்வாக கட்டட தொகுதியின் 2ஆம் கட்டம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. பினான்ஸ் பங்கு கொடுக்கல் வாங்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய சேமிப்பு வங்கியின் செயற்திட்ட பணிப்பாளர் பதவி விலகியுள்ளார். ஒலிம்பிக் விழாவை ஒளிபரப்பும் உரிமை MTV MBC ஊடக வலையமைப்புக்கு கிடைத்தமை தொடர்பில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் வாழ்த்து தெரிவிப்பு. தொடர்பென உள்நாட்டுச் செய்திகள். ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. சரத் பொன்சேகா தொடர்பில் முன்வைக்கப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை ஆராய்ந்த போதே அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அடுத்த வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடத்தப்படவிருந்த நிலையில் பிணை கோரி பொன்சேகா தரப்பினர் நேற்று தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரத்தை இன்று ஆராய்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்தது. அதற்கு அமைவாக சரத் பொன்சேகா இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என நேற்று உத்தரவிடப்பட்டது. எனினும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வரும் சரத் பொன்சேகா இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட பொன்சேகா சுகவீனமுற்றிருந்தமையால் அது தொடர்பிலான மருத்துவ அறிக்கை ஒன்றை சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதற்கமைய சட்டத்தரணிகள் தெரிவிக்கும் விடயங்களை கருத்தில் கொண்ட மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச 10 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் பொன்சேகாவை விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். சிரேஷ்ட சட்டம் அதிபர் சார்பில் இன்று ஆஜரான அரசாங்கத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி விடயங்களை ஆராய்ந்து பிணை வழங்குவதில் எவ்வித எதிர்ப்பும் இல்லை என கூறினார். அதன் பிரகாரம் மேல் நீதிமன்றத்தினால் சரத் பொன்சேகாவுக்கு பிணை வழங்கப்பட்டது. அவரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இன்றைய தினத்திற்குள் கடவுச்சீட்டை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். மகிழ்ச்சியாக உள்ளது. பிணை வழங்கப்பட்டமையானது ஏதோ ஒரு நிவாரணம் எமக்கு கிடைத்துள்ளதாக தோன்றுகின்றது. எதிர்காலத்திலும் நீதிமன்றத்தினால் எமக்கு நியாயம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். இதன்போது சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதற்கான சட்ட நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசேடமாக எதனையும் குறிப்பிடவில்லை. விடுதலை செய்யப்படுவார் என குறிப்பிட்டார். இல்லை, சட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டும். இல்லை, திகதி தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை. அத்துடன் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் இன்று மேல் நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக பொன்சேகா போட்டியிட்டார். அதுபோன்று எமக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்ததோடு பயங்கரவாதத்தையும் தோற்கடித்த வீரர் ஆவார். சமூகத்தில் அநீதி நிலவிய சந்தர்ப்பத்தில் நீதியுடன் செயற்படும் நபர்கள் என்ற ரீதியிலும் மனித உரிமைகளை நம்பும் மனிதர்கள் என்ற ரீதியிலும் அவருக்காக நாம் முன்னெடுக்கின்றோம். அவருக்கு பூரண விடுதலை கிடைக்கும் வரையிலும் நாட்டின் கௌரவமான பிரஜையாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் வரையிலும் நாம் அவருக்காக முன்னிற்போம். கௌரவனீய புரவசியர் வசன் ජීවත් අවස්ථාව ලැබෙන තුරු අපි එකමවෙනින් පෙනී සිටිනවා. හදවතින්ම අපි இதயபூர்வமாக நாம் அன்பு செலுத்தும் நபர் என்ற ரீதியிலும் நமது நாட்டை காப்பாற்றியவர் என்ற ரீதியிலும் இன்று பிணை வழங்குமாறு தீர்ப்பளித்தமையானது அவரை சுற்றியுள்ள கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு சுதந்திர மனிதராக நாளை நாட்டின் விடுதலை தொடர்பில் கொண்டாடப்படும் ராணுவ வீரர்கள் தினத்தில் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்பதே நம் அனைவரதும் பிரார்த்தனையாகும். රට නිදහස් කර ගැනීමේ විරු සමරු තියෙන අවස්ථාවේ එතුමාට නිදහස ලැබෙයි කියන ප්‍රාර්ථනාව තමයි අපි සියලු දෙනා තුළ තියෙන්නේ. இதேவேளை சரத் பொன்சேகாவிற்கு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியதை அடுத்து நீதிமன்றம் ஒன்றில் கூடியவர்கள் இவ்வாறு கோஷமிட்டனர்.
இதேவேளை மேல் நீதிமன்றத்தினால் சரத் பொன்சேகாவிற்கு விதிக்கப்பட்ட பிணை தொகை இன்று மாலை செலுத்தப்பட்டது. நீதிமன்றம் பிணை வழங்கியதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் பிரதான பதிவாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகியோர் சரத் பொன்சேகா சிகிச்சை பெற்று வரும் தனியார் வைத்தியசாலைக்கு சென்றனர். இதன்போது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான ஆவணங்களில் பொன்சேகாவின் கையொப்பம் பெறப்பட்டது. இதேவேளை இன்று முற்பகலில் இருந்து சரத் பொன்சேகா சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் வருகை தந்திருந்தனர். அடுத்து வரும் சில நாட்களில் ஜெனரல் சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்படுவார் என தற்போது குறிப்பிடப்படுகிறது. இன்று விசேடமாக வழக்கொன்றுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதேபோல் அடுத்த 2 நாட்களில் அல்லது விரைவில் விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கின்றோம். வழக்கு விசாரணைகள் இன்னும் தொடர வேண்டியுள்ளது. அவை அனைத்தும் நிறைவடைந்ததன் பின்னர் அவர் விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கின்றோம். நாம் அவருடைய விடுதலை தொடர்பாக எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் மிகவும் மகிழ்ச்சி, இன்னும் அவர் முழுமையாக குணமடையவில்லை. வஜ்ர தென்னக்கோனின் அனுமதி கிடைக்கும் வரை நாம் அவரை வைத்தியசாலையிலிருந்து அழைத்து செல்ல மாட்டோம். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு எதிரான சில குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அண்மையில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. சேவையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை தொடர்பான குற்றச்சாட்டினை முதல் ராணுவ நீதிமன்றம் விசாரணைக்குட்படுத்தியது. உரிய விதிமுறைகளை மீறி ராணுவத்திற்கு உபகரணங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பில் 2ஆம் நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொண்டது. 2 ராணுவ நீதிமன்றங்களும் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சரத் பொன்சேகா குற்றவாளி என தீர்ப்பளித்தன. அதற்கமைவாக அவரது பதவியின் தரம் குறைக்கப்பட்டதுடன் 2.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்குமாறு உத்தரவிடப்பட்டது. வெள்ளைக்கொடி விவகார வழக்கில் கடந்த வருடம் நவம்பர் 18ஆம் தேதி பொன்சேகாவிற்கு 3 வருட சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டன. கடந்த மார்ச் 15ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட ஹைகோர்ட் வழக்கு விசாரணைகளின் போது சரத் பொன்சேகா குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சரத் பொன்சேகாவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 5 வழக்குகளில் ஒரு வழக்கில் மாத்திரம் அவர் குற்றங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. சரத் பொன்சேகாவிற்கு பிணை வழங்கப்பட்டதை அடுத்து எமது இணையதளத்தில் இவ்வாறான கருத்துக்களை நேயர்கள் பதிவு செய்திருந்தார்கள். சரத் பொன்சேகாவின் விடுதலை என்பது முழு நாடே விடுதலை செய்யப்பட்டமையாகும். அவர் சிறந்த வீரர். இது சமனின் கருத்து. இது சிறந்த தீர்மானமாகும். கபில எமது இணையதளத்துக்கு வெளியிட்டிருந்த கருத்து. அடுத்ததாக இதனை அரசாங்கத்தின் கில்லி ஆட்டத்தின் ஒரு சாகசமாகவே நான் நினைக்கிறேன் என்று முகமது சப்ரி தனது கருத்தினை எமது நியூஸ் ஃபர்ஸ்டின் இணையதளத்துக்கு வெளியிட்டிருந்தார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை வீரவில பகுதியில் இன்று பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். අපි හොඳ දෙයට හොඳයි කියන්නට ඕන. හොඳ වැඩේ කරනකොට හොඳ වැඩේ අඩුපාඩුකම් තියෙනවා නම් අපි අඩුපාඩුකම් පෙන්නලත් දෙන්නට ඕන. சிறந்த ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டால் நாங்கள் அதனை பாராட்ட வேண்டும். அதேவேளை தவறு செய்தால் அதனை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். தற்போது சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்படுவதாக தெரிவிக்கின்ற போதிலும் அவரை வெளியில் விடுவிப்பது மாத்திரம் போதுமானது அன்று. அவருக்கு மீண்டும் ஜெனரல் பட்டம் வழங்கப்பட வேண்டும். அத்துடன் அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். அவர் பெற்ற கௌரவங்கள் மற்றும் பதக்கங்கள் அவரிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும். தலதா மாளிகை மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலையும் ஜெயஸ்ரீ மகாபோதி மீது மோசமான தாக்குதல் மேற்கொண்ட போதும் அரசாங்கத்தின் உதவியுடன் ஜெனரல் சரத் பொன்சேகா பயங்கரவாதத்தை அளித்துள்ளமையால் அவருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை வழங்கப்படுவதுடன் தேர்தல்களில் பங்கெடுப்பதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன். ஜனசுய திட்டத்தின் கீழ் விரைவில் கூட கம்மான பகுதியில் உள்ள 152 சிறுவர்களுக்கு வங்கி புத்தகங்களை கையளிப்பதற்காக இந்த வைபவம் நடைபெற்றது. பத்திரமுல நிர்வாக கட்டட தொகுதியின் 2ஆம் கட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
14 மாடிகளை கொண்ட இந்த நிர்வாக கட்டட தொகுதியின் நிர்மாண பணிகளுக்காக 3.5 பில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. புதிய கட்டட தொகுதியில் 9 அமைச்சுக்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டட தொகுதியில் பொருளாதார அபிவிருத்தி, பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு கைத்தொழில், சிவில் விமான சேவைகள், புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு ஆகிய அமைச்சுக்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி, சமூக சேவைகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு, தேசிய மரபுரிமைகள், பொது முகாமைத்துவம் மற்றும் சீர்திருத்தம் ஆகிய அமைச்சுக்களின் அலுவலகங்களும் இந்த கட்டட தொகுதியில் இயங்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையை பிரதான நிர்வாக நகரமாக மாற்றும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறும் நோக்கில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இன்று அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வவுனியா நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். உயிரிழந்த பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை தெரியவில்லை. பட்டியல் போடுகின்றோம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை. அரசியல் கைதிகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலைகளிலே. இன்றைக்கு முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கு விடுதலை கிடைக்க இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய அரசியல் கைதிகளுக்கோ விடுதலை இல்லை. இந்த நாட்டில் யுத்தம் முடிஞ்சது. 3 வருஷமாகி இந்த 3 வருட காலங்களுக்குள்ள யுத்தத்தால காயப்பட்ட இந்த மக்களை அல்லது அவர்களுடைய மனங்களை பெறுவதற்கு அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் ஒழிய மேலும் மேலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை புண்படுத்துற மாதிரியான இந்த வேலையில் அரசாங்கம் முதலால் கைவிட வேண்டும். இதை கைவிடாத வரைக்கும் அரசாங்கம் திரும்பவும் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களின் இந்த உரிமை போராட்டத்தையும் வேறு எங்கேயோடு திசைக்கு தள்ள மாட்டோம். நாங்கள் அப்படி ஒரு பாதையை நாங்கள் தேட விரும்பவில்லை. இதேவேளை இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறும் வகையில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திலும் அஞ்சலி நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்திகளை ஏற்றி உயிரிழந்தவர்களுக்கு தமது அஞ்சலியை செலுத்தினர். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் தாக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் பரமலிங்கம் தர்ஷானந்த் இன்று காலை தாக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். தாக்குதலுக்கு இலக்கான யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளரின் தலை மற்றும் கைகளில் காயங்கள் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் காயங்களுடன் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவனுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்ததாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.